வணக்கம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக உமாக்கதிர். டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் தமிழக விவசாயிகளை கண்டுகொள்ளாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், அனைத்து விவசாய கடன்களையும் ரத்து செய்ய வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து டெல்லியில் தமிழக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். போராட்டத்தின் உச்சகட்டமாக இன்று ஆடைகளை களைந்து மத்திய அரசுக்கு விவசாயிகள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இந்த நிலையில் டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். சேலம் உழவர் சந்தை முன்பு திரண்ட விவசாயிகள் வாயில் காய்கறிகளை கடித்தபடி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். தேர்தல் டைம்ல மட்டும் விவசாயிகளை தூக்கிட்டு ஆடுறீங்க. ஆனா விவசாயிங்க உங்க தேர்தல் டைம் முடிஞ்சதுன்னா விவசாயிகளை போட்டு படு பாதாளத்தில் இறக்கிறீங்க. எங்களுக்கு கட்டுப்படியான விலையை கொடுத்து எங்களை காக்க வேண்டுமாய் அரசை கேட்டுக்கொள்கின்றோம். உடனடியாக தேசிய நதிகளை இணைக்க வேண்டும், அப்பொழுதுதான் தண்ணீர் பஞ்சம் நீங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்ற கோரி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாட்டையினால் அடித்து விவசாயி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்கள் சேவை இயக்க விவசாய பிரிவு தலைவரும் விவசாயியுமான தங்க சண்முக சுந்தரம் இன்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். பிரதமரை உடனடியாக எங்கள் விவசாய சங்க பிரதிநிதிகளை சந்தித்து பேசணும், அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி சாட்டை அடிச்சுக்கிட்டு துன்புறுத்திக்கிட்டு நாங்கள் இன்னைக்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி இந்த போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதேபோன்று டெல்லியில் போராட்டம் நடத்தும் விவசாயிகளுக்கு ஆதரவாக சேலம் மாவட்டம் ஆத்தூர், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அணையின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதால் நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தின் நீராதாரமான பாபநாசம் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென குறைந்து வருகிறது. போதிய மழை பெய்யாததாலும் வெயிலின் தாக்கம் அதிகம் இருப்பதாலும் நீர்மட்டம் சரிந்து வருகிறது. 143 அடி கொள்ளளவு கொண்ட அணையின் நீர்மட்டம் 2 மாதங்களில் இரண்டாவது முறையாக 45 அடிக்கும் கீழ் வந்திருக்கிறது. இதேபோன்று சேர்வலாறு அணையின் நீர்மட்டமும் 25 அடிக்கும் கீழ் சென்றிருக்கிறது. இதனால் நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய 3 மாவட்டங்களிலும் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. மேலும் 3 மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலக்கத்தில் உள்ளனர். அரியலூரில் சிறுமி நந்தினி கொலை செய்யப்பட்ட வழக்கை டிஎஸ்பி விசாரணை நடத்த இடைக்கால தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நந்தினி கொலை தொடர்பாக அவரது தாயார் ராஜா கிளி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் நந்தினி கொலை தொடர்பாக பொதுமக்களின் போராட்டத்திற்கு பின்னரே காவல்துறை வழக்கு பதிவு செய்து கொலையில் தொடர்புடைய இந்து முன்னணி பிரமுகரை கைது செய்ததாக தெரிவித்திருந்தார். புகார் தெரிவித்தும் காவல் கண்காணிப்பாளர், துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதால் விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்று கோரியிருந்தார். இதனை விசாரித்த நீதிபதி ஆர் மகாதேவன் மனு குறித்து அரியலூர் மாவட்ட காவல்துறை கருத்தை தெரிவிக்க ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று நடைபெற்ற இந்த விசாரணையில் அரசு தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி வாதாட இருப்பதால் கால அவகாசம் வேண்டும் என கோரப்பட்டது. கால அவகாசம் வழங்கிய நீதிபதி நந்தினி மரணம் தொடர்பாக ஜெயங்கொண்டம் டிஎஸ்பி விசாரணை நடத்த இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். மேலும் வரும் 24ஆம் தேதிக்குள் அரியலூர் காவல்துறை பதிலளிக்க கூறி வழக்கை ஒத்திவைத்தார். குடவாசல் அருகே உள்ள ராகு கேது கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருப்பாம்புரத்தில் சேஷபுரீஸ்வரர் கோவில் உள்ளது. ராகு கேது பரிகார ஸ்தலமான இந்த கோவிலில் திருப்பணிகள் முடிந்து கடந்த 5ஆம் தேதி கும்பாபிஷேகத்திற்கான பணிகள் தொடங்கின. இதனைத் தொடர்ந்து இன்று காலை யாகசாலை பூஜை நடைபெற்றது. பின்னர் விமான கோபுரங்கள், ராஜ கோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
பொன் அமராவதி அருகே பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் தேனிமலை கிராமத்தில் உள்ள முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளித்திருந்தார். இதனையடுத்து 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது. இதில் 150க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்த காளைகளை அடக்கினர். போட்டியை காண்பதற்காக புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் போட்டியில் காயமடைந்த 6 இளைஞர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டன. இதேபோன்று மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலத்தில் 11 ஆண்டுகளுக்கு பிறகு ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. உசிலம்பட்டி அருகே விக்கிரமங்கலத்தில் கருப்பசாமி கோவில் திருவிழா நடைபெற்றது. விழாவில் 11 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட ஆட்சியர் வீரராகவ ராவ் துவக்கி வைத்தார். இதில் 700 காளைகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தனர். 600க்கும் மேற்பட்ட வீரர்கள் காளைகளை அடக்கி வருகின்றனர். இதனையொட்டி 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். போட்டியில் வெற்றி பெறும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. சேலம் மாவட்டத்தில் சாலையில் செல்லும் பெண்களை செல்போனில் படம் பிடித்தவருக்கு தர்மடி கொடுத்த பொதுமக்கள் அவரை போலீசில் ஒப்படைத்தனர். சேலம் மாவட்டம் புதுரோடு பகுதியைச் சேர்ந்த சுந்தரம் இளம்பிள்ளை பேருந்து நிலையத்தில் சுற்றுலா வேன் ஏஜென்சி நடத்தி வருகிறார். இவர் பேருந்து நிலையத்திற்கு வரும் பெண்களை அவரது செல்போனில் படம் பிடித்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த அந்த பகுதி பெண்கள் அவர்களது உறவினரிடம் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து விரைந்து சென்ற அவர்கள் சுந்தரம் பெண்களை படம் பிடிப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அவருக்கு தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள் மகுடஞ்சாவடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் இளம்பிள்ளை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சிவகங்கை அருகே நடந்து வரும் தொல்லியல் பணிகளை தொடர்வதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்று தமிழர் தேசிய முன்னணி தலைவர் பழநெடுமாறன் வலியுறுத்தியிருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அகழாய்வு பணிகள் நடைபெற்று வந்தன. ஒரு சில காரணங்களினால் இந்த பணிகள் நிறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தொல்லியல் பணிகளை தொடர்ந்து நடத்த மத்திய அரசு அனுமதி வழங்க கோரி மதுரை புதூரில் தமிழர் தேசிய முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழர் தேசிய முன்னணி தலைவர் பழநெடுமாறன் தமிழர்களின் தலைச்சிறந்த நாகரீகத்தை வெளி உலகுக்கு கொண்டு செல்லக்கூடாது என்ற முனைப்புடன் மத்திய அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். கீழடியில் சேகரிக்கப்படும் தொல்லியல் பொருட்களை ஆய்வு செய்ய மதுரையில் ஆய்வுக்கூடம் அமைக்க வேண்டும் என்றும் பழநெடுமாறன் கேட்டுக் கொண்டார். ஆய்வில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வேதியியல் ஆய்வு செய்வதற்கு கூட வசதி இங்கே கிடையாது. பெங்களூருக்கு அனுப்ப வேண்டியிருக்கிறது. அதை மாற்றி இங்கே மதுரையிலேயே ஒரு வேதியியல் ஆய்வு நிலையத்தை அமைக்க வேண்டும். இந்த தடயங்கள் அத்தனையும் வைக்கக்கூடிய அளவுக்கு மதுரையிலேயே ஒரு அருங்காட்சியகத்தையும் அமைக்க வேண்டும். அதில் இதை வைக்க வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். கோவையில் ஓடும் பேருந்தில் ரயில்வே பாதுகாப்பு படை காவலர் அரசு பேருந்து நடத்துனரை கத்தியால் குத்திய சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை காந்திபுரம் நோக்கி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது சிவராமச்சந்திரன் என்ற பயணி தான் உக்கடத்தில் இறங்க வேண்டும் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். நடத்துனர் மறுக்கவே இதனால் ஆத்திரமடைந்த பயணி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியினால் நடத்துனரை குத்தியுள்ளார். இதில் நடத்துனர் பாண்டியராஜனுக்கு கை மற்றும் கால்களில் காயம் ஏற்பட்டது. உடனடியாக தாக்கியவரை மடக்கி பிடித்த சக பயணிகள் அவரை காட்டூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர் ரயில்வே பாதுகாப்பு படையில் பணியாற்றுவது தெரியவந்தது. அவரிடம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பழனியிலேருந்து ஆனைக்கட்டி வண்டி வந்துக்கிருந்துச்சு. காலையில் 7:20 அளவில் உக்கடத்தில் அவர் இறங்கினேன். அவர் தூங்கிட்டார். தூங்கினதுனால ஸ்டாப்பை தாண்டி வண்டி போனேவே நாங்கள் உக்கடத்தில் இறங்கினோம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் வண்டி நுப்பாட்டி இறங்கிங்க அப்படின்னு சொன்னோம். ஒரு 10 மீட்டர் தான் வண்டி போயிருக்கேன். இறங்கிங்க அப்படி சொன்னனேவே உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி தகாத வார்த்தையில் கண்டக்டர் வந்தார். தேவையில்லாமல் ஐயாதீங்க அப்படின்ட்டு சொன்னார் கண்டக்டரு. சொன்னதுக்கு கண்டக்டர் கூட வாக்குவாதமாகி கண்டக்டரை அடிக்க போனார். அடிக்க போனே அதை தடுக்க போனே கத்தி எடுத்து கண்டக்டரை குத்திட்டார். அதை தடுத்து எனக்கு கையில் கீறி விட்டாங்க. ரயிலில் பெண் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக பெண்கள் பயணிக்கும் ரயில் பெட்டிகளில் பரீட்சார்த்த முறையில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து நம் செய்தியாளர் மணிகண்டன் அளித்த தகவல்களை இனி நாம் பார்க்கலாம்.
சென்ட்ரல் மூர் மார்க்கெட் ரயில் நிலையத்திலிருந்து கும்மிடிப்பூண்டி செல்லக்கூடிய ரயில் பெட்டியில் பெண்கள் பயணிக்கக்கூடிய பெட்டியில் பெண்களுடைய பாதுகாப்பிற்காக முதன்முறையாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. இது முழுக்க முழுக்க பெண் பயணிகளுடைய பாதுகாப்பிற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாக ரயில்வே பாதுகாப்புத்துறை ஐஜி திரு பாரி அவர்கள் நம்முடைய ஏற்கனவே ஒரு பேட்டியின் போது தெரிவித்திருக்கிறார். அதுபோல தென்னக ரயில்வே துறை சார்பாகவும் இது குறித்து நம்முடைய தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது பரிட்சார்த்திய முறையில் 4 சிசிடிவி கேமராக்கள் பெண்கள் பயணிக்கக்கூடிய இந்த ரயில் பெட்டியில் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான வேலைகள் தற்பொழுது இருக்கக்கூடிய பொறியாளர்கள் ஈடுபட்டு வருவதை நம்மால் இங்கு காண முடிகிறது. இது வெறும் பரிட்சார்த்திய முறையில் மட்டுமே இந்த சிசிடிவி கேமராக்கள் முதன்முறையாக 4 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக தென்னக ரயில்வே துறை நம்மிடையே தெரிவித்திருக்கிறது. மேலும் இதனுடைய சோதனை அடிப்படையில் இது பொதுமக்களுடைய கருத்துக்கள் கேட்ட பிறகு அனைத்து ரயில்களிலுமே பெண் பயணிகள் பயணிக்கக்கூடிய ரயில் பெட்டிகளில் இது போன்ற சிசிடிவி கேமராக்கள் பொருத்த திட்டமிட்டிருப்பதாக தென்னக ரயில்வேனுடைய பொதுமேலாளர் திரு அனுபம் சர்மா நம்மிடையே தெரிவித்துள்ளார். இந்த சிசிடிவி கேமராக்களுடைய பயன்பாடு முழுக்க ஒரு பதிவின் அடிப்படையிலேயே இருக்கும் என தெரிவித்திருக்கிறார். 15 நாட்கள் வரை இந்த சிசிடிவி கேமராவுடைய பதிவை சேகரித்து வைத்துக் கொள்ளலாம் எனவும் ஏதேனும் குற்றச்சம்பவம் பெண்கள் பயணிக்கக்கூடிய ரயில் பெட்டியில் நடந்தால் அதை ஆய்வு செய்யும் அளவுக்கு அந்த பதிவு இருக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். 2 TB அளவிற்கு இந்த சிசிடிவி கேமராக்களுடைய பதிவு இருக்கும் எனவும் அதை எந்த நேரம் வேண்டுமானாலும் அதை விரிவாக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் இங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் பொருத்தக்கூடிய பொறியாளர்கள் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் முதற்கட்டமாக 75,000 ரூபாய் செலவில் இந்த சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் மேற்கொண்டு அனைத்து ரயில்களையும் ரயில்வே அமைச்சகத்தினுடைய அனுமதி பெற்று அனைத்து ரயில் பெட்டிகளிலும் இது போன்ற சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாக தென்னக ரயில்வே தெரிவித்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் சரத்குமாருடன் மணிகண்டன். குடியிருப்பு பகுதிகளில் டாஸ்மாக் கடைகளை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் சூரமங்கலம் அடுத்துள்ள காமநாயக்கன்பட்டி பகுதியில் இருந்த டாஸ்மாக் கடை அகற்றப்பட்டு அதே பகுதிக்கு உட்பட்ட குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் டாஸ்மாக் கடை அமைக்க அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். அதிகாரிகளின் இந்த நடவடிக்கையை கண்டித்து அந்த பகுதி மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் முத்துநாயக்கன்பட்டி சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. இது ரொம்ப முக்கியமா நாங்கள் பொம்பளைங்க 10 மணிக்கு ஆனாலும் வேலைக்கு போயிட்டு இந்த வழியில் தான் போய் ஆகணும். நாங்கள் கையை பிடிச்சி இழுத்தாங்கன்னா எங்களுக்கு யாருங்க பாதுகாப்பு கொடுக்கறது? யார் எங்களை பாதுகாப்பாருது? வீட்டுக்கும் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. திடீர்னு அவங்க குடிக்காத கற்றுக்கிட்டாங்கன்னா யாருங்க இதுக்கெல்லாம் பொறுப்பு? அதனால மதுக்கடையை தரக்கூடாதுங்க. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள ஆவத்திபாளையம் என்ற இடத்தில் இயங்கி வந்த டாஸ்மாக் கடை அகற்றப்பட்டு தற்போது சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள களியனூர் கிராமத்தில் அமைக்க அதிகாரிகள் ஏற்பாடு செய்து வருகின்றனர். இதனை அறிந்த அந்த பகுதி மக்கள் தங்கள் பகுதியில் மதுபான கடை அமைக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி ஈரோடு குமாரபாளையம் செல்லும் சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த தீர்த்தமலையில் இருந்த அரசு மதுபான கடை மூடப்பட்டது. இதனையடுத்து இந்த கடையை மொண்டுக்குழி பகுதிக்கு மாற்ற இடம் தேர்வு செய்யப்பட்டதாக தெரிகிறது. இதை அறிந்த மொண்டுக்குழி பகுதி மக்கள் மண்ணெண்ணெய் கேனுடன் திருவண்ணாமலை அரூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தீர்த்தமலையில இருந்து டாஸ்மாக் கடையை எடுத்துட்டாங்க. இப்போ எங்க ஊர் மொண்டுக்குழி கிராமத்துக்கு கடை கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. வந்து இடமெல்லாம் பார்த்து போயிருக்காங்க. எங்க ஊருக்கு கடை வேணாம்னு நாங்கள் காலையில இருந்து சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறோம். அதிகாரிங்க போலீஸ்காரங்க யாரோ வந்தாங்க, கடை வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்பி நாங்கள் கூடியிருந்த கூட்டம் சாலை மறியல விட்டுட்டு கூட்டம் கலைஞ்சிருக்குது. வீரம் கடை வந்துச்சுன்னா நாங்கள் திரும்ப தீ குளிச்சிருவோம். சீமானி ஊற்றி நாங்கள் குடும்பத்தோட கூட கொளுத்திக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். எங்க ஊருக்கு கடை வேணாம், இதான் எங்க முடிவு. எப்போதைக்கு எங்க ஊருக்கு கடை வேணாம், முடிஞ்சா எங்க கிராமத்துக்கே கடை வேணாம். தீர்த்தமலை அந்த கடை நீங்க எங்கே கொண்டு போய்க்கோங்க, எங்களுக்கு வேணாம். கும்பகோணம் பெரிய கடை வீதி அருகே உள்ள சண்முகம் தெருவில் சமீபத்தில் டாஸ்மாக் மதுபான கடை திறக்கப்பட்டது. இதற்கு கண்டனம் தெரிவித்தும் டாஸ்மாக் கடையை மூட கோரியும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். டாஸ்மாக் கடை மூடப்படும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் போராட்டத்தினர் தெரிவித்தனர். இந்த கோயில் நகரமான கும்பகோணத்தில் ஒரு மதுபான கடை கூட இல்லாத என்ற ஒரு பெயரை வாங்கிய இந்த நிலையில் இந்த தமிழக அரசானது மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய அதுவும் கோயில் சார்ந்த இந்த பகுதியில் இப்போ அவசரமாக நேற்று முன்தினம் மதுக்கடையை இங்கே திறந்து வைத்து விற்பனை செய்து கொண்டு இருப்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக ஒன்று திரண்டு இந்த கடையை இழுத்து மூடும் வரை நாங்கள் போராட்டம் செய்கின்றோம்.
விழுப்புரம் அருகே டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 150 பெண்கள் உள்ளிட்ட 200 பேர் குடும்ப அட்டைகளுடன் சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். விழுப்புரம் அருகே உள்ள கொளப்பாக்கம் கிராமத்தில் புதிதாக கடந்த வாரம் திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்த பெண்கள் ஆட்சியரின் உறுதிமொழியை ஏற்று கலைந்து சென்றனர். மணப்பாறை அருகே முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த அமயபுரம் பகுதியில் கடந்த சில மாதங்களாக குடிநீர் விநியோகம் முறையாக செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து காலி குடங்களுடன் மணப்பாறை கரூர் சாலையில் பெண்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதேபோன்று வையம்பட்டி அருகே உள்ள காந்திநகர் பகுதியில் குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என கூறி பொதுமக்கள் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். விருதுநகர் அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் மானகச்சேரி கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்குள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்லும் சாலை குண்டும் குழியமாக காட்சியளிக்கிறது. கடந்த 2011ஆம் ஆண்டு போடப்பட்ட இந்த சாலை அதன்பின் பராமரிக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேடு பள்ளமாக காட்சியளிக்கும் இந்த சாலை வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் கடும் அவதியடைந்து வருகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அப்படி இருக்கும்போது இந்த ரோடு பராமரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அது பார்க்குற நேரம்லாம் போட்டோ எடுக்க வராங்க, ரோடை போடணுமே. ரெண்டாவது போட்டோ வாடல போட்டாச்சுன்னு சொல்லி இப்போ காணாம காமிச்சிடுறாங்க. இப்படியே தான் இருக்குது. இது 32 கிராமம் போகிற ரோடு. இந்த ரோடு இந்த வண்டி போகிறதுக்கு வசதி இல்லாமல் ரொம்ப சங்கடப்படுறாங்க. இதெல்லாம் போட்டு கொடுக்கணும். இதுதான் எங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. ஆஸ்பத்திரிக்கு நைட்டு வேலையெல்லாம் போக முடியல. அதனால் பூச்சி இதெல்லாம் நடமாடுது. நாங்கள் எப்படி போக முடியும்? ரொம்ப மோசமாக இருக்குது. கல் குத்து மேடும் பள்ளமாக இருக்கும். மழை வந்தால் துப்புராக போக முடியல. அதனால் நீங்கள் எப்படி எங்களுக்கு ரோடு வசதி தேவை. உதகையில் துப்புரவு பணியாளர்களுக்கு ஊதியம் முறையாக வழங்கப்படாததை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் துப்புரவு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மாதந்தோறும் தொழிலாளர்களுக்கு 10ஆம் தேதிக்குள் ஊதியம் வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் கடந்த சில மாதங்களாக குறிப்பிட்ட காலத்திற்குள் ஊதியம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மேலும் நகராட்சி ஆணையர் துப்புரவு பணியாளர்களுக்கு தேவையான கை உறை, காலணி போன்ற உபகரணங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் முறையாக ஊதியம் வழங்க வலியுறுத்தி நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை துப்புரவு பணியாளர்கள் முற்றுகையிட்டனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் சங்கரிடம் தங்கள் கோரிக்கை மனுவை அளித்தனர். எங்களுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டம். இந்த ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு இந்த பால் கட்டணம், இந்த வீட்டு வாடகை, இதெல்லாம் பயங்கர பிரச்சனை இருக்குது. அதனால் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக சம்பளம் கொடுங்கன்னு சொன்னாக்கா லேட் பண்ணிகிட்டே இருக்கார். வந்து 10ஆம் தேதி 15ஆம் தேதியெல்லாம் சம்பளம் ஆயிடுது. இந்த மாதம் கூட பாருங்கள், இன்றைக்கி தேதி 10 ஆகியும் இன்னும் சம்பளம் வரல. நாங்கள் பல முறை கேட்டோம். திருப்பூரில் கடந்த ஓராண்டாக ஊதியம் வழங்கவில்லை என குற்றஞ்சாட்டி 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றிய ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள நத்தக்கடையூர் பகுதியில் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் ஏராளமானோர் பணிபுரிந்து வருகின்றனர். ஆனால் கடந்த ஒரு வருடமாக சம்பளம் வழங்காமல் இடைத்தரகர்கள் ஏமாற்றி வருவதாக தொழிலாளர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இந்த நிலையில் நிலுவை சம்பளத்தை வழங்க கோரி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்கள் முற்றுகையிட்டனர். பின்னர் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழங்கினர். நாங்கள் கூலி விவசாய தொழிலாளி ஓட்டோம். இப்போ மழை பெய்யாதனால எங்களுக்கு விவசாயத்தில் வேலையும் இல்லை. ரோட்டு வேலைக்கு வந்தால் 150 ரூபா கொடுக்குறாங்க, 203 ரூபா. அதுலேயும் 150 ரூபா கொடுக்குறாங்க. அந்த 150 6 மாதமாக வரல. இப்போ எங்களுக்கு பணமே வரல. சந்த செலவு கூட வெளியில. இப்போ நாங்கள் சாப்பாட்டுக்கு என்ன வழி பண்ணுறது? அது கவர்மெண்ட் தான் எங்களுக்கு பதில் சொல்ல வேணும். ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் குப்பையை கொட்டி எரிப்பதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பேரூராட்சிக்கு உட்பட்ட குப்பைகள், மருத்துவமனை கழிவுகள் ஆகியவை ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டு பகுதியில் கொட்டப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆற்றுப்படுகையில் குப்பை கழிவுகள் கொட்டப்பட்டு எரிக்கப்படுவதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக அந்த பகுதி பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் ஆற்றுப்படுகை முழுவதும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக குப்பை கழிவுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த ஊரில் உள்ள மொத்த குப்பைகளையும், குப்பை கழிவுகள், ஆஸ்பத்திரி கழிவுகள், பிராய்லர் கோழி கழிவுகள் எல்லாத்தையுமே இந்த தாமிரபரணி நதியின் கரையில் தட்டுறாங்க. இதனால் வெள்ளப்பெருக்கு எடுக்கும்போது
ஊருக்குள் தண்ணி வருகின்ற ஒரு அபாயம் ஏற்படுகிறது. இந்த கழிவை வந்து தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் பண்ணி இந்த குப்பை எல்லாத்தையும் இங்கேருந்து அகற்றி திட்டக்கழிவு மேலாண்மை கழிவுன்னு ஒரு தனி இடம் அமைச்சு அதில் கொண்டு இதை கொட்டிட்டு ஒரு சுகாதார நகரமாக சிறுவண்டத்தை மாற்றும்படி தாழ்மையுடன் கட்டுகிறது. சிதம்பரம் அருகே செங்கல்மேடு கிராமத்தில் மதிய உணவு சாப்பிட்டு 25க்கும் மேற்பட்டவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள செங்கல்மேடு கிராமத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் திருக்கடையூரில் வலையணி விழாவிற்கு சென்றுள்ளனர். அப்போது இரவு சமைத்த உணவை மறுநாள் மதியம் சாப்பிட்டுவிட்டு வீடு திரும்பியுள்ளனர். இந்த நிலையில் வீடு திரும்பிய 25க்கும் மேற்பட்டோருக்கு ஒவ்வாமை காரணமாக வாந்தி மயக்கம் வயிற்றுப்போக்கும் ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பகுதியினர் பாதிக்கப்பட்டவர்களை சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் மற்றும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். திரைப்படங்கள் மீதான விமர்சனங்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நடிகர் விஷால் கூறியிருக்கிறார். சென்னையில் தனியார் திரையரங்கில் நெருப்புடா இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஷால், திரைப்படங்களின் டிக்கெட் விற்பனையிலிருந்து விவசாயிகளுக்கு ₹1 ஒதுக்கப்படும் என தாம் கூறியிருந்தது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தாம் தயாரிப்பாளரிடம்தான் அப்படி கோரிக்கை வைத்ததாக கூறிய அவர், அனைவரும் முன்வந்து உதவ வேண்டும் என்றார். திரைப்படங்கள் மீது எழும் விமர்சனங்கள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் RK நகரில் தேர்தலை ரத்து செய்திருக்க கூடாது என்றும் நடிகர் விஷால் கூறினார். அவங்களோட தொகையில் நாங்கள் வந்து முடிவு எடுக்கல. ப்ரொடியூசர் தயாரிப்பாளர்களுக்கு வர அந்த தொகையிலேருந்து ₹1 கொடுக்க போகிறோம். ஒரு டிக்கெட்டுக்கு ₹1. ஸோ அதுதான் நாங்கள் முடிவு பண்ணோம். நாட் தியேட்டர் ஓனர்ஸ். ஆக்சுவலி அதுவும் ஒரு விண்ணப்பமாக வந்து தியேட்டர் அசோசியேஷனுக்கு வைப்போம், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் வைப்போம். எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது ஒரே ஒரு விஷயங்க, இது வந்து மனசார செய்யணும்னு ஆசைப்படுறோம். இது வந்து டிசைடட் அண்ட் we are going ahead and doing it. சேலம் அருகே கள்ள தொடர்பு பிரச்சினையில் பெண்ணை கழுத்தை நெரித்து கொலை செய்த இளைஞரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சேலம் அருகே தாதகாப்பட்டி அம்மாள் ஏரி பகுதியைச் சேர்ந்தவர் வெள்ளுத்தாய். இவரது வளர்ப்பு மகளான விஜயலட்சுமி ஏற்கனவே 2 முறை திருமணமாகி விவாகரத்து ஆனவர். இதற்கிடையே சென்னையை சேர்ந்த ஜீவானந்தத்திற்கும் விஜயலட்சுமிக்கும் தவறான பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இருவரும் சென்னையில் வசித்து வந்த நிலையில் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் கடந்த 7 மாதங்களாக வேலுத்தாயுடன் விஜயலட்சுமி வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே விஜயலட்சுமியை சென்னைக்கு அழைத்து செல்வதற்காக ஜீவானந்தம் சேலம் வந்துள்ளார். அப்பொழுது ஏற்பட்ட தகராறில் வேலுத்தாயை கழுத்தை நெரித்து கொலை செய்த ஜீவானந்தம் அங்கிருந்து தப்பினார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஜீவானந்தத்தை தேடி வருகின்றனர். இனி தமிழகத்தில் நடந்த நிகழ்வுகள் சிலவற்றை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். திருச்சி ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் பங்குனி தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். ஸ்ரீரங்கம் பங்குனி தேரோட்ட விழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதன் 10ஆம் நாளான இன்று தாயார் சன்னதியில் தொடங்கிய திருத்தேர் 4 சித்திரை வீதி வழியாக உலா வந்தது. இதனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். இதன் பின்னர் ஸ்ரீரங்கம் பெருமாள் மூலஸ்தானம் கொண்டு செல்லப்பட்டார். விசேஷமான உற்சவம், பிரம்மா இருந்து நடத்தின உற்சவம். தாயாருடைய நட்சத்திரம் உத்தரம். இந்த உத்தரத்தில் தான் தாயார் அவதாரம் ஆகியிருக்கார். இந்த தாயாருடைய நட்சத்திரத்துக்கு பெருமாள் சேத்தியில் வந்து ஏழ்றாரு. ரொம்ப விசேஷம். ராமானுஜர் இதை பற்றி ரொம்ப திருத்துறைப்பூண்டி அருகே குடிநீர் வழங்க வலியுறுத்தி காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் கடும் வறட்சி நிலவி வருவதால் பல்வேறு பகுதிகளுக்கு முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் சீரான குடிநீர் வழங்க வலியுறுத்தி வேலூர் கிராமத்தில் காலி குடங்களுடன் பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதால் மறியல் கைவிடப்பட்டது. மேலும் பல அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.